ரமேஷ், இங்க இது அரசியல் குற்றச்சாட்டு, தேர்தல் நேரம், ஆளும் கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி என்டிஏ கூட்டணி மீது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வைக்கக்கூடிய இன்னொரு புகார், ஒரு வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டில் பரப்புறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இது வெறுமன குற்றச்சாட்டு இல்லை சார், நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார். தமிழகத்தினுடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி உள்ளிட்டவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கடந்த சில நாட்களில் கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், அதுவும் பத்திரிகை செய்தி தானே, இட்டுக்கட்டி செய்தி இல்லையா, எதையும் இட்டுக்கட்டி சொல்லலை, பத்திரிகை செய்தி தான். அதே போல் நாமக்கல்லில் 7 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு ஆகிக்கொண்டிருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்போ மதுராந்தகம் செங்கல்பட்டில் ஒரு சிறுவன் 2 சிறுமிகளை அழைத்துட்டு போகிறான். அந்த வாகனத்தின் மீது மோதுவது போன்று மோதி அந்த ஒரு சிறுமியை அழைத்து கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்ததன் விளைவு இன்றைக்கு உயர்நீதிமன்றமே தானாக வந்து வழக்கை போடுங்கள் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் ஆதாரம் தானே. இன்றைக்கு அதே போல தூத்துக்குடியில் 17 வயது மாணவி இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்தி தான், தரவுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அந்த குற்றச்சாட்டை வைக்குது. நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க பொறுப்பு டிஜிபி அவர்களும் உள்துறை செயலாளர் அவர்களும் இன்றைக்கு வந்து சொல்றாங்க 2021 வந்து 422 சம்பவம் நடந்தது. ஆமா. ஆனா இன்றைக்கு 2025 401 சம்பவம் தான் நடந்திருக்குன்னு சொல்றீங்களே, இது ஒரு அரசுக்கு இது எப்படி சொல்லுவதற்கு அவர்கள் துணிகிறார்கள்? நீங்க வந்து அன்றைக்கு அது மட்டும் இல்லாம போக்சோ பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக குற்றங்கள் நிகழ்ந்தால் புகார் அளிப்பதற்கு முன் வருவதற்கான ஒரு ஏதுவான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் கோவை மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 126 நாட்கள்ல விரைந்து நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்ப புகார் அளிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி குற்றம் செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். ஆனா அந்த கொடுத்திருக்கிற அந்த டேட்டாவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த விழிப்புணர்வு சரியான முறையிலே தமிழக அரசு முன்னெடுத்திருந்தால் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற 422க்கு 401க்கு எங்க இருக்கு? 95-90% வந்து போச்சு இல்ல. சரி, நீங்க முழுமையாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு 25%க்குள் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். அதுதான் நீங்க வந்து சட்டம் ஒழுங்கை நீங்க மாநில அரசு நிர்வாகம் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய செயல். இன்றைக்கு காவல்துறைக்கு இங்கே சுதந்திரம் இல்லை என்று, திமுக ஆட்சியில் சுதந்திரம் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கை தொடுத்தால் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமோ நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமோ அமைச்சர் மூலமோ அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை காவல்துறையினரும் சொல்லுகிறாங்க. இல்ல, இப்ப நீங்க சொன்ன இந்த செய்தியாளர் சந்திப்புல திரு தீரஜ்குமார் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள்ல போய் பாருங்க, சட்டம் ஒழுங்கை கையாளக்கூடிய குற்றங்களை குறைக்கக்கூடிய சதவீதத்துல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் அப்படிங்கிறாங்க. ஈவன் அதை பிற்பகல்ல செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் ரகுபதியும் அதை சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இந்த டேட்டா தமிழ்நாட்டுக்கு தானே, நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே இந்த செய்தியை சொல்றீங்க. நீங்க ஆந்திராவுக்கா சொல்றீங்க, கேரளாவுக்கா சொல்றீங்க, இல்ல கேரளாவுடைய தரவு இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? பாமரனுக்கு தெரியுமா? சாதாரண மக்களுக்கு தெரியுமா? ஆந்திராவுடைய தரவுகளும் தெலுங்கானாவுடைய தரவுகளும் இங்க உள்ளவங்களுக்கு தெரியுமா? நீங்க மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுவதே வழக்கமாக வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் நீங்க எந்த அளவுக்கு குறைச்சிருக்கீங்க? அதுதானே செய்தி, அதுதானே நீங்க மக்களை காக்க வேண்டிய அரசு. இதை விட்டுட்டு நீங்க அண்டை மாநிலத்தில் மற்ற விஷயங்கள்ல வளர்ச்சி உள்ளிட்ட மற்ற விஷயங்கள்ல நம்ம மாநிலங்களை ஒப்பிடும் போது சட்டம் ஒழுங்கிலும் அப்படியான ஒரு ஒப்பீட்டுக்கு போய் ஆக வேண்டிய தேவை இருக்கு இல்லையா சார்? வளர்ச்சியும் தேவைதான், சட்டம் ஒழுங்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதுதான். இரண்டும் தேவைதான், இரண்டு கண்கள் தான். ஒரு அரசுக்கு வளர்ச்சியும் ஒரு கண்ணு தான், சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது ஒரு கண்ணு தான். ரமேஷ், திரு அருணன் எழுப்பிய கேள்வி ஒப்பீட்டு அளவில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற சார். அந்தந்த மாநிலத்துக்கு அங்கங்க முதல்வர் இருக்காங்க சார், அந்தந்த மாநிலத்துக்கு அங்கங்க காவல்துறை இருக்கு. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. இது மக்களாட்சி. நீங்க தமிழ்நாட்டுக்குரியதை நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து பிரதமர் வந்து அவர் வந்து மோடி அவர்கள் வந்து இந்த தேசத்தினுடைய பிரதமர், அவர் இந்த மாநிலத்துக்கு வருகின்ற இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை தான் பேசுவார். நீங்க ஆந்திராவினுடைய பிரச்சனை இங்க கொண்டாந்து பேசுவாரா? இல்ல கர்நாடகா பிரச்சனை இங்க கொண்டு வந்து பேசுவாரா? அது வந்து உங்க நிதிநீர் பிரச்சனைகள், நீராதார பிரச்சனைகள், அது தொடர்புடையதாக இருந்தால் தான் பேசலாம். இங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற பொழுது இங்க நடக்கிறதான பேச முடியும். நீங்க உங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம இங்கே தான் தீர்க்க முடியும். பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை நடக்குது, எதிர் வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வாங்க நான் சொல்ல முடியும். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கான இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு
இதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் குற்றத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அது தேர்தலை ஒட்டியே வெறும் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வை. என்டிஏ கூட்டணி மேல அவங்க வைக்கக்கூடியது நீங்க இங்க ஒரு வெறுப்பு அரசியலை பரப்புறீங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றமோ அல்லது அடுத்தடுத்த நிகழ்வுகள்லயோ நீங்க ஒரு வெறுப்பு அரசியலை பரப்பும் போது அதை மறைக்கிறதுக்காக ஆளும் தரப்பு மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கிறதா மதிவாளன் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இப்ப கடந்த சில வாரங்களில் நடந்த குற்றச்சாட்டு. ஒரு 5 குற்றச்சாட்டு சொன்னேன். இந்த 5 சில வாரங்களில் நடந்தது. அதை இப்ப பேசாத எப்ப பேச முடியும்? தேர்தல் காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. இது தேர்தல் வேறு, நீங்க தேர்தல் காலகட்டம் என்பது வேறு. நடந்த நிகழ்வை அவங்க அப்படி சொல்றாங்க. தேர்தலுக்காக நீங்கள் இதை இப்ப பூதாகாரமாக்குறீங்கிறது நடந்த நிகழ்வை நடந்த நேரத்தில் தானே பேச முடியும். இதை விட்டுட்டு ஒரு ஆண்டு கழிச்சு பேச முடியுமா? இப்ப இவங்க செய்தியாளர் சந்திப்புல பொறுப்பு டிஜிபியோ ஆணையரோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லாக்அப் மரணங்கள்லயோ அல்லது மற்ற கொலை குற்றங்கள்லயோ சமரசமே இல்லாத ஒரு விசாரணை நடத்துறோம். அந்த விசாரணைக்கு பிறகாக அந்த விசாரணை விவகாரங்கள்ல ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அது யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் அது நடக்குது. அதுல எந்த விதமான சமரசமும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார் அது சரி சார். காவல்துறை சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். நம்ம அது உள்ள போக வேண்டாம். அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதே சாத்தான்குளத்துல ஒரு நிகழ்வு நடந்தது இல்ல, அதை கையில எடுத்துக்கொண்டு திமுக எப்படி போராடியது? அன்றைக்கு கையாளாகாத அரசு அதிமுக அரசு என்று சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டார்கள் என்று எப்படி போராடினார்கள்? ஆகவே அது தேர்தல் காலகட்டமாக இருக்கின்ற பொழுது அதை திமுக எப்படி கையில் எடுத்தது? ஆனால் அந்த அளவுக்கு கூட நாங்கள் எடுக்கல. நாங்கள் குற்றத்தை சொல்லுவதற்கே நீங்க இப்படி பொங்கி எடுறீங்க. குறிப்பிட்டு தான் சொல்றோம், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதை குறைங்க அப்படின்னு நாங்க குறிப்பிட்டு தான் சொல்றோம். ஆனா அதை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. திரு ரமேஷ், திரு அருணன் எழுப்பிய கேள்வி ஒப்பீட்டு அளவில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற சார். அந்தந்த மாநிலத்துக்கு அங்கங்க முதல்வர் இருக்காங்க சார். அந்தந்த மாநிலத்துக்கு அங்கங்க காவல்துறை இருக்கு. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. இது மக்களாட்சி. நீங்க தமிழ்நாட்டுக்குரியதை நீங்க சொல்லுங்க. நீங்க பிரதமர் அவர் மோடி அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமர். அவர் இந்த மாநிலத்து வருகின்ற இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை தான் பேசுவார். நீங்க ஆந்திராவினுடைய பிரச்சனை இங்க கொண்டு வந்து பேசுவாரா? இல்ல கர்நாடக பிரச்சனை இங்க கொண்டு வந்து பேசுவாரா? அது உங்க நிதிநீர் பிரச்சனைகள், நீராதார பிரச்சனைகள், அது தொடர்புடையதாக இருந்தா தான் பேசலாம். இங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற பொழுது இங்க நடக்கிறதான பேச முடியும். நீங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்றது நம்ம இங்க தான் தீர்க்க முடியும். பக்கத்து வீட்டுல அந்த பிரச்சனை நடக்குது, எதிர் வீட்டுல இந்த பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வாங்க நான் சொல்ல முடியும். நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கான இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, இதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் குற்றத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அது தேர்தலை ஒட்டியே வெறும் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வை. என்டிஏ கூட்டணி மேல அவங்க வைக்கக்கூடியது நீங்க இங்க ஒரு வெறுப்பு அரசியலை பரப்புறீங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றமோ அல்லது அடுத்தடுத்த நிகழ்வுகள்லயோ நீங்க ஒரு வெறுப்பு அரசியலை பரப்பும் போது அதை மறைக்கிறதுக்காக ஆளும் தரப்பு மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கிறதா மதிவாளன் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இப்ப கடந்த சில வாரங்களில் நடந்த குற்றச்சாட்டு. ஒரு 5 குற்றச்சாட்டு சொன்னேன். இந்த 5 சில வாரங்களில் நடந்தது. அதை இப்ப பேசாத எப்ப பேச முடியும்? தேர்தல் காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. இது தேர்தல் வேறு, நீங்க தேர்தல் காலகட்டம் என்பது வேறு. நடந்த நிகழ்வை அவங்க அப்படி சொல்றாங்க. தேர்தலுக்காக நீங்கள் இதை இப்ப பூதாகாரமாக்குறீங்கிறது நடந்த நிகழ்வை நடந்த நேரத்தில் தானே பேச முடியும். இதை விட்டுட்டு ஒரு ஆண்டு கழிச்சு பேச முடியுமா? இப்ப இவங்க செய்தியாளர் சந்திப்புல பொறுப்பு டிஜிபியோ ஆணையரோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லாக்அப் மரணங்கள்லயோ அல்லது மற்ற கொலை குற்றங்கள்லயோ சமரசமே இல்லாத ஒரு விசாரணை நடத்துறோம். அந்த விசாரணைக்கு பிறகாக அந்த விசாரணை விவகாரங்கள்ல ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அது யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் அது நடக்குது. அதுல எந்த விதமான சமரசமும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார் அது சரி சார். காவல்துறை சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். நம்ம அது உள்ள போக வேண்டாம். அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதே சாத்தான்குளத்துல ஒரு நிகழ்வு நடந்தது இல்ல, அதை கையில எடுத்துக்கொண்டு திமுக எப்படி போராடியது? அன்றைக்கு கையாளாகாத அரசு அதிமுக அரசு என்று சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டார்கள் என்று எப்படி போராடினார்கள்? ஆகவே அது தேர்தல் காலகட்டமாக இருக்கின்ற பொழுது அதை திமுக எப்படி கையில் எடுத்தது? ஆனால் அந்த அளவுக்கு கூட நாங்கள் எடுக்கல. நாங்கள் குற்றத்தை சொல்லுவதற்கே நீங்க இப்படி பொங்கி எடுறீங்க. குறிப்பிட்டு தான் சொல்றோம், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதை குறைங்க அப்படின்னு நாங்க குறிப்பிட்டு தான் சொல்றோம். ஆனா அதை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க.
சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. உபாதைக்கு வெளியில போறவர் நன்றி திருமிகு சசிரேகா, நன்றி. செய்து கொல்லப்படுவது தனி மனித விவாதத்துல பல பேர் தவறா? 2 வயது சிறுமி நம்ம கொல்லப்படுவது பேராசிரியர் தனி வந்து மனித தவறா? தொடர்ந்து 70 வயது மூதாட்டி பேசுகின்ற பொழுது வெளியில சட்டம் ஒழுங்கை நன்றி நன்றி திருமிகு சசிரேகா, நன்றி. உங்களுக்கான நேரம் நான் கொடுத்துட்டேன், மத்தவங்களுக்கு நேரம் கொடுக்கணும், நீங்க நிறைவு செஞ்சு. பேராசிரியர் பேசுகின்ற பொழுது சர்வசாதாரணமா சட்டம் ஒழுங்கை கடந்து போன மாதிரி பேசுறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படி பேசக்கூடாது. கடந்து போற மாதிரி அவர் எதையும் சொல்லல. நாங்களும் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னாரு. அண்ணாமலை பல்கலைக்கழக காவல் நிலைய மரணம், முத்தாண்டி குப்ப மரணம் எல்லாம் காவல்துறை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க வந்து கம்யூனிஸ்ட் நடத்துனாங்க. சரி. ஆகவே எந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது கம்யூனிஸ்ட். ஆனா இன்றைக்கு இதற்கு பதில் சொல்லாமல் அது சர்வசாதாரணமாக அது தனிமனித பிரச்சனை, இது தனிமனித பிரச்சனை இல்ல, இது அரசாங்கத்தின் பிரச்சனை என்று நீங்க திசை திருப்பீங்க. நன்றி. திரு அருணன் ஒரு வரி நிறைவு. திரு அருணன் அமைதியா இருங்க, முடிச்சிட்டோம்.